சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு முருகன் எடுத்திங்கன்னா அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்கணும். அதை சொல்லிகிட்டு இருந்தாலே ஒரு உச்சரித்து இருந்தாலே மகிழ்ச்சி இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும், மலர்ச்சி இருக்கணும். இதை தான் நீங்கள் வந்து தியானிக்கணும். இப்படி என்னதுன்றது இந்த கவனிக்கணும். இந்த பாட்டில் சுவாமி என்ன சொல்கிறார்? இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க, அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியாச்சு. இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க, வாயை முருகவேல் காக்க, அது உங்களுக்கு புரியும். பல் நாக்கு பல், பல் முழுதும் நல் குமரன் காக்க, குமரனுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. துருசேரி கதுப்பை யானை தொண்டனார் துணைவன் காக்க, விநாயகருடைய சகோதரன் ஆயிடுச்சு, அது சொல்லிச்சு. துருசேரி கதுப்பை யானை தொண்டனார் துணைவன் காக்க, திருவுடன் பிடரி தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க. இந்த திருவுடன் பிடரி இந்த இடம் வந்து அவ்வளோ முக்கியமானதாக கருதப்படுறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த சுரப்பி இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான சுரப்பி. அதுதான் மேலேருந்து கொண்டு வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் ஆகர்ஷணம் பண்ணி கொடுக்குற சுரப்பி வந்து இந்த இடத்துல இருக்குது. அதைத்தான் சாமி குறிப்பிட்டு எழுதுகிறார். அது பீனியல் சுரப்பின்னு பேர். அந்த பீனியல் சுரப்பி இந்த இடத்துல வந்து இருக்குது இல்லைங்களா, அது வந்து அப்படி ஃபுல்லாக ஆண்டனா ரிசீவர் அது தான் இழுத்து கொடுக்கும். அந்த இடத்த தான் சிவசுப்பிரமணியனை பிடிச்சிக்கிறார். அது அங்கேருந்து இழுத்து கொடுத்துருந்தா தான் உள்ளர பிட்யூட்ரி சுரப்பின்னு அடுத்து ஒன்று வருது. அது உள்ளே இழுத்துதுன்னா தான் உள்ளே எல்லாமே உடம்பு வேலை செய்யும். இங்கே தான் சக்கரங்களை வைக்கிறாங்க. அந்த பீனியல் சுரப்பிக்கு தான் இந்த சக்கரத்தை வைக்கிறாங்க, சகசரா சக்கரம்னு வைக்கிறாங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த புக்கில் எழுதி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் எப்போ கிடைக்குன்னு தெரியாது. ஆனால் பீனியல் சுரப்பி வந்து இன்றைக்கு வரைக்கும் நாளமில்லா சுரப்பிகள்னு வரும். யாரும் அது சரியாக எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, அது பார்த்துக்குங்க. ஆனால் அந்த இடத்த தான் சிவசுப்பிரமணியனை போட்டு வச்சுருக்கார் பாம்பன் சுவாமிகள். அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. அது வெளியிருந்து ரிசீவர் பிரபஞ்சத்துலேருந்து எல்லாத்தையும் குவித்து எடுத்து, ஒரு புனல் எப்படி பிரிஞ்சு இருந்து அப்படியே குவிஞ்சு வருதோ அப்படி குவித்து எடுக்கக்கூடிய இடம் வந்து பிரபஞ்ச சக்தி எல்லாத்தையும் எடுத்துன்னு வர சக்தி அந்த இடம் தான். அதுக்கு இந்த பாயிண்ட் கொடுக்குறாங்க, சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்டில் புள்ளி சகசரான்னு பேர். இந்த இடத்துக்கு இங்கே கொடுக்குறார் சாமி. இதுதான் ரகசியம். எல்லோரும் இந்த சிவசுப்பிரமணியத்தை எப்படி எடுக்கணும்னு நினச்சி எப்படி வெற்றி பெறணுங்கிறத இந்த பாட்டை நினைக்கும் பொழுது அங்கே நினச்சி வழிபட்டு வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.